இன்னைக்கு ஒவ்வொரு தமிழ்நாடே பார்த்தீங்கன்னா சின்னம்மா என்ன அறிவிக்க போறான்றது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஒரு நிமிஷத்தில் இந்த சின்னம் வீடு மூளை முதுக்க சந்து எல்லா இடத்துலையும் சின்னத்தை வந்து இன்னைக்கே ரீச் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு 10 செகண்ட் அன்னைக்கு பிள்ளைன்னா ஃபுல்லாக அனைத்து சோசியல் மீடியா எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சின்னம்மா என்ன அறிவிக்க விட போகிறாங்க அப்படின்றதுல வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் எங்களுக்கு வேலையை முடிஞ்சிருச்சு. இனி இது ஈஸியாக இருக்கும். அடுத்து சின்னம்மா என்னைக்கு நமக்கு தலையெடுத்து வந்துட்டாங்களோ அனைத்து பேரும் இன்னைக்கு அறிவிச்சதுலேருந்து நாளையிலேருந்து பாருங்க, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இந்த ஒரு மாசத்துல போயஸ்காரில் நிற்கிறதுக்கு இடம் இல்லை. அம்மா எப்படி இருந்தாங்களோ அதை விட இன்னைக்கு அதிகமான வாகனங்கள் நின்றுகிட்டு இருக்குங்க. அதனால எங்களுக்கு இந்த எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கு நல்லாவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அம்மா சொன்ன மாதிரி கூட்டணி அமைச்சு அம்மா யாரை கை கட்டுறாங்களோ அவங்க மூலியமா தான் இந்த தடவை நமக்கு கவர்மெண்ட் அமையணும். வணக்கம், நாங்கள் அண்ணா நகர்ல இருந்து வந்திருக்கோம். அம்மா இன்னைக்கு புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அம்மாவோட சேர்ந்து நாங்கள் எல்லாம் செயல்படுவோம். அம்மா இதை எதிர்பார்த்து காத்திருந்தோம். இன்னைக்கு அம்மா வெற்றிகரமா ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா சீக்கிரமா ஜெயிச்சு கோட்டைக்கு வருவாங்க. அதை நாங்கள் வெகு நாள் சீக்கிரமா இதே மாதிரி கொண்டாடுவோம். திருநெல்வேலியிலிருந்து வழக்கறிஞர் ஐயப்பன். சின்னம்மா வந்து இப்போ புதிய கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது பேர் வந்து அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம்னு தென்னந்தோப்பு சின்னமாக அறிவிச்சிருக்காங்க. மக்கள் அனைவரும் கண்டிப்பாக அதுக்கு ஆதரவு கொடுக்கணும். 2026 தேர்தல் வந்து கண்டிப்பாக அம்மாக்குள்ள தேர்தலாக இருக்கணும். அம்மாவோட ஆட்சி மலர்றதுக்கு மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இப்போ விவசாயிகளுக்கான சின்னம் மாதிரி அறிவிச்சிருக்காங்க. விவசாயிகள் டெய்லி பார்க்கக்கூடியது தான் இந்த தென்னந்தோப்புங்கிறது. மக்கள் அனைவருக்கும் ஈஸியாக ரீச் ஆகக்கூடியது தான் இந்த தென்னந்தோப்பு. கண்டிப்பாக மக்கள் அனைவரும் ஆதரவு கொடுக்கணும். சின்னம்மா தொடங்கியுள்ள அனைத்து இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைஞ்சிருக்கிறேன். இந்த ஏழை எளிய மக்களினுடைய துயரங்கள் போக்க அவர்களுக்கு என்னென்ன சலுகைகள் கொடுக்க வேண்டுமோ, என்னென்ன திட்டங்கள் போட்டால் அந்த ஏழை மக்கள் சந்தோஷமாகவும் நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவார்களோ அதற்கு தேவையான அனைத்து சேவைகளையும் செய்ய சின்னம்மா அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதாவது அம்மா சொன்னாங்க, தனிமரம் தோப்பாகாது என்று. அதுபோல் இரட்டை இலையாக இருந்தது இன்று ஒரு பெரிய தென்னந்தோப்பாக மாறிப்போச்சு. இந்த தென்னந்தோப்பானது மக்களுக்கு அதிக நன்மைகள், குளிர்ச்சி, நல்ல காற்றையும் மக்கள் மனதில் என்றும் சந்தோஷத்தையும் கொடுத்து மக்களுக்கு ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கும்.